வணக்கம் தம்பிங்களா. இங்க ராக்கி என்ன பாசற எங்க இருக்கு? நான் அவரை பார்க்கணும். ஓ, எங்க ஆசானை பார்க்கணுங்களா? ஓஹோ, அவருடைய மாணவர்களா நீங்க? அதான் அத்தனை பேரை போட்டு இந்த புரட்டுனீங்களா? சரி, தம்பிங்க பேர் என்ன? வாங்க, ஆசானை பார்க்கலாம். ஓ, இதோ எங்க ஆசா. மாயவரே, வாங்க வாங்க. என்ன ராக்கி அண்ணன், உங்க பாசற படைக்கல சாலையாவே இருக்கு. அப்புறம் என்ன மாயவரே, பகைவர்களுக்கு பாடம் போட்டுறதுக்கு யாகசாலையா வச்சு நடத்த முடியும்? நம்ம பலத்தை காட்டுறதுக்கு படைக்கல சாலை தானே நடத்தணும். அது சரி மாயவரே, 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அரண்மனையை விட்டு போன நீங்க 2 வருஷங்களுக்கு முன்னாடி திரும்பவும் தலைவருக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் திறந்துட்டு, எங்களை எல்லாம் மறந்துட்டு, எங்கெங்கேயோ போயிட்டு, கடைசியில துறவரத்தையும் திறந்துட்டு மறுபடியும் தலைவருக்கு வந்த காரணம் என்னவோ? அது ஒரு பெரிய கதை. ஆமா, மணியங்குறிச்சியில தாமரை நாச்சியாருக்கும் மசச்சாமிக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கே அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டே விரட்டினாங்களே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியுமா? ஓ, நெல்லியங்கோடம் தாமரநாச்சியை பத்தி கேக்குறீங்களா? ஆமா. ஏய், நிறுத்துறா வண்டியை. நிறுத்துறா. தாமரை நில்லு. இந்த உச்சி வெயில்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே நாங்க எங்க வாழ்க்கையை அரிச்சுவடியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓ, வாழ்க்கை அரிச்சுவடியிலிருந்து படிக்க பள்ளிக்கூடம் கட்ட போறீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுற அளவுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, அதுல சாகுபடி செஞ்சு நாங்க எங்களை காப்பாத்திக்கிறோம். வாழ்க்கை அரிச்சுவடிய படிக்க பள்ளிக்கூடம் எதுக்கு? பள்ளியார போதாதா? என்ன தாமரை, நான் சொல்றது சரிதானே? என்ன பேச்சு பேசுற? பெத்த தகப்பன பக்கத்துல வச்சுட்டு பேசுற பேச்சாது? என் தந்தைக்கு பிடிக்காத பேச்சா இருக்கலாம், ஆனா என் தாமரைக்கு விருப்பமான பேச்சு இல்லையா தாமரை? என்ன மௌனமா இருக்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிறியா? ஆமா, என் மௌனம் இப்பவே உன் மரணத்துக்கு அறிகுறி. வளையல் அணிஞ்ச கைகள்ல வாழைந்து நான் என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். தாமரை வா, இதுதான் நம்ம வாழ்க்கையின் அரிச்சுவடி. தாமரை, நீயும் உன் பைத்தியக்கார புருஷனும் யாருக்கிட்ட வாலாட்டுறீங்க? உங்க 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி கழுகுக்கும் நரிக்கும் இறையா போட போற நாள் வரதான் போகுது. அப்ப நீ போடுற கண்ணகி வேஷம் எல்லாம் எங்கிட்ட பலிக்காது. போலாம். போங்க. எங்க மாமனாருக்கு சோழ மகாராஜா கொடுத்த நிலப்புலங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சுருட்டிக்கிட்டு எங்களை நடுவழியில நிறுத்தி எரியிற நெருப்புல எண்ணெயா ஊத்துறீங்க. போங்க. சொத்தை நிலத்தை எல்லாம் புடிங்கிருக்கலாம், ஆனா என்னோட அப்பா எனக்காக தீர்மானிச்ச இந்த சொத்தை ஒன்ன என்கிட்ட புடுங்க முடிஞ்சதா? இந்த கொடுமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு பொறுத்துக்க முடியாம தான் காசி ராமேஸ்வரன் தலையாத்திரையில பல வருஷங்களை கழிச்சிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் நெல்லியங்குடனும் தாமரையும் என்ன ஆனாங்க? அவங்க 2 பேரும் உறையூர் சோழமன்னன்கிட்ட போய் கோலாத்தா கவுண்டர் ஒரு வடநாட்டு காவலாட்சியராக இருந்ததையும் அவருடைய மகன்தான் நெல்லியங்குடங்கிறதையும் சொல்லி உதவி கேட்டாங்க. சோழ மன்னனும் மனமிறங்கி நிறைய நிலங்களையும் நிதியும் கொடுத்துருக்கான். கோல் பிடிச்சு அதிகாரம் செலுத்த வேண்டிய நெல்லியங்கோடன் ஏர் பிடிச்சான். தாமரை நாச்சியா வயல் இறங்கி நடவு நட்டான். அவங்க விதைச்சதெல்லாம் செழிச்சோங்கி வந்துச்சு. நில புலம் வசதியெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு குன்றுடையான்கிற பேரோட சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா தாமரை தன் சகோதரங்கிட்ட போட்ட சபதத்துக்கு ஏத்த மாதிரி பாவம் அவளுக்கு ஆண் குழந்தையே இல்லையாமே, ஒரே ஒரு பெண் குழந்தைன்னு தான் கேள்விப்பட்டேன். தாமரை நாச்சியார் போட்ட சபதம் பொய்யா போகல. என்ன சொல்றீங்க? நெல்லியங்கோடனுக்கும் தாமரை நாச்சிக்கும் பிறந்து 2 சிங்க குட்டி. அதுதான் பொன்னொரு சங்கரம். நான் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உலகத்துக்கே தெரியாது. நீங்க வர்ற வழியில 30 பேர் அடிச்சு துவம்சம் பண்ணாங்களே, அவங்க தான் பொன்னொரு சங்கர். பொன்னர் சங்கர் கூட ஒருத்த 3வதா இருந்தானே, அவன் சோழந்தோட்டியோட மகன் வீரமலை. ஓ அப்படியா?
அதனாலதான் பேர் கேட்டப்போ அவங்க சொல்லல போல இருக்கு. ஓ, நன்றி. என்னது பெரிய மலை குழம்பு பேத்திங்க கரக விட வராங்களா? அருமையான யோசனை தான். நியாயத்தை மிதிச்சிட்டு நரகத்துக்கு போக சொல்றியன்னு தான் பார்க்குறேன். மன்னரே, மசச்சாமியா இருந்த நெல்லியன்கோடன் சோழ மன்னன் தயவால மாட மாளிகையில பெரிய படபலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை வளர விட்டதே தப்பு. இப்போ அவனை சின்னமலை குழந்தையோட சேர விட்டா தலையூர் காளி மன்னனுக்கு பேராவது. மன்னரே, நான் சொல்றத ஸ்வர்க்கம் நரகம்னு சொல்லி தட்டி கழிக்காதீங்க. இதுதான் ராஜ யோசனை. ராஜதந்திர யோசனையில நியாயம் தர்மம் பார்க்கக்கூடாது தான். அப்பா, பராக்கிரமா மன்னா, மாந்தியப்பன் சொல்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றிருவில்ல? நிறைவேற்றிடுவோம் மன்னா. ஒவ்வொரு ஆண்டும் 2 கன்னிகழியாத பெண்கள் பெரிய காண்டி அம்மனாகவும் செல்லாண்டி அம்மனாகவும் வேடம் தரித்து ஆற்றில் இறங்குவது போல இந்த ஆண்டு மலைக்கொழுந்தா கவுண்டரின் பேத்திகள் ஆற்றில் கரகமிடப் போகிறார்கள். ஓடாயி உனக்கு ஒன்னும் ஆயிரலையே. அழாதம்மா. என் பொண்ணுகளோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பிகளா, ரொம்ப நன்றி. தம்பி, என்னது கால் எல்லாம் ஒரே ரத்தம்? பாருங்க, மெதுவா மெதுவா மெதுவா.
வாங்க, இங்க அரண்மனையில் நல்ல வைத்தியர் இருக்காரு, போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சிலம்பாயி, நீங்க பத்திரமா கரக விட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. நான் தம்பிகளை கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க தம்பிகளா, வா வா தம்பி, வா மெதுவா வா. பிள்ளைங்க பேருக்கே பண்ணிடுங்க. இல்லம்மா, எங்களை காப்பாத்தினவங்க பேருக்கே பண்ணலாமா? ஆமாம்மா, அவங்க பேருக்கே பண்ணிடலாம். இவங்களை காப்பாத்துறவங்க பேர் உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியலையேம்மா. அதோ குண்டடியார் குடும்பத்தார் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நான் வேணா போய் கேட்டு வரட்டுமா? அவங்க வேற யாரும் இல்லப்பா, உங்க அத்தையும் மாமாவும் தான். நான் வந்தேன்னா உங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல. நீங்க வேணா போய் கேட்டுட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, வாங்க. அத்தை, மாமா, நாங்கெல்லாம் சின்னமலை குழந்தாரோட பிள்ளைங்க. அப்பா எப்படி பார்க்காரு? நல்லா இருக்காங்க அத்தை. இவங்க என் தங்கச்சிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருக்கமா? இவங்க இன்னைக்கு ஆத்தோட போக தெரிஞ்சாங்க. இவங்கள 2 பேர் காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க பேருக்கே அர்ச்சனை பண்ணலான்னு இருந்தோம். ஆனா பேர் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? பேரு தெரியலையா? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. எங்களை சாமியை காப்பாத்துச்சு. ஆசாமி தான். ஐயா வணக்கம். பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அவசியம். தாமரை, ஐயா கொஞ்சம் பொங்கல் எடுத்துட்டு வா. அம்மா, அந்த மிருகம் வந்தியப்ப கோயில் பிரகாரத்துல இருந்து என்ன துரத்துக்கிட்டே வந்தான். வேற வழி இல்லாம தான் அவன் என்ன குதிரையில தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னதுனால உயிரை விட்டுடலான்னு குதிச்சுட்டேன். என்ன, ஒரு அயோக்கியனுக்காக உயிரை விடலாமா? இந்த தாமரையோட மக இல்லையா நீ? உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? ஆமாமா, நானும் உங்க மகதாமா. அண்ணங்க 2 பேரையும் தான் நீங்க எழுந்துட்டீங்க. என்ன எழுக்க நான் விட மாட்டேன். நானும் போர்க்கொள்ள கொல்ல போறேமா. நீங்க எப்படி போராடுனீங்களோ அதே மாதிரி நானும் போராடுவேன். அம்மா இருக்கணி, அவசரப்படாதம்மா. உன் அண்ணனுங்க பொன்னுர சங்கரம் இல்லைன்னா தானே நீ போராடணும். என்னையா சொல்றீங்க? நான் பெத்த பிள்ளைங்க உயிரோட இருக்காங்களா? ஆமா தாமரை, அதை சொல்லத்தான் நான் வந்தேன். அந்த உண்மை வெளிவர போற நேரம் வெகு விரைவில் வரத்தான் போகுது. சரி, நீங்க சங்கரமலை கோட்டைக்கு போங்க. நான் தலையூர் போய் காளிமன்னனை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறேன்.
என்ன வைத்தியர வைத்தியம் எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுங்க ஐயா. ஆ, சாப்பிட போலாமா? ம் ம்